முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார் தமிழக அரசின் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே.என். நேரு. உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை ஒரு உச்சகட்டத்தை எட்டியிருக்கு. இப்படிலாம் உலகத்தில் நடக்குமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம இப்போ சமகாலத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சமீபத்தில் நடந்த ட்ரம்ப் ஜெலன்ஸ்கியினுடைய அந்த ப்ரெஸ் மீட்டில் நடந்த விஷயங்கள் எல்லாம் இதுக்கு முன்னாடி பெருசாக உலக அளவில் யாரும் பார்த்துறாது. ஒரு க்ளோஸ்டு ஹாலில் நடக்க வேண்டிய விஷயம்லாம் ப்ரெஸ் மீட்டில் வந்து நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் என்ன கேள்வி எழுப்பின நியாஸ், இந்த பிரச்சனை ஏன் உருவாச்சு, ஃப்ரம் த ரூட்ஸ்ல இருந்து வந்தாதான் இப்போ இருக்கிற இந்த பிரச்சனை என்ன அப்படிங்கிறத நமக்கு புரியும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம இந்த வீடியோ பண்ணுறோம். நம்ம இந்த வீடியோ 4 லீனியரா பண்ணலாம். வீடியோ வந்து ஒரு 5 செக்மெண்டா பிரிச்சுக்கும். சரி, ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் வந்து நீங்க கேட்டீங்க ரொம்ப அதிர்ச்சியும் ஆச்சரியம் படுவீங்க. ட்ரம்ப் வந்து ஏன் ரஷ்யாவை ஆதரிக்கிறாரு? ட்ரம்ப் வந்து உண்மையிலேயே வந்து யுஎஸ்எஸ்ஆர் விச் மீன்ஸ் ரஷ்யாவோட ஸ்பையா அப்படிங்கிறத நம்ம ஆரம்பிக்கலாம். ஓகே, இது எதுவும் ஒரு கான்ஸ்பிரசியா நான் சொல்ல கேட்டேன். ஆமா, என்னன்னா ரஷ்யாவோட ஸ்பை தான் ட்ரம்ப் அப்படின்னு ரஷ்யால கேஜிபில இருந்த ஒருத்தர் சொல்லியிருக்காரு. கேஜிபின்றது ரஷ்யாவினுடைய உளவுத்துறை இருந்த ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, அதுக்கான அந்த ஃபைல் வந்து இன்னும் ரஷ்யால வந்து இருக்கு. அது புட்டினோட நெருங்கிய நண்பர் தான் அது சம்பந்த விவகாரங்களை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. இன்னும் நீங்க சொன்ன மாதிரி நம்ம சும்மா சொல்லிட முடியாதுன்னா, இப்போ வரைக்கும் ஏன் ட்ரம்ப் ரஷ்யாவோட இவ்வளவு தூரம் இணக்கமா போறாரு அப்படின்ற கேள்விக்கு ஒரு கான்கிரீட்டான பதிலே இல்லை. அதுவுமே இந்த நீங்க சொல்ற இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவை யோசிக்க தோணுது. என்னன்னா 1992 யுஎஸ்எஸ்ஆர்லாம் இதான பிறகு 1992 இருந்து ஒரு 2000 பிறகு 2010 அந்த மிட் வரைக்கும் ஒரு 6 தடவைக்கு மேல வந்து ட்ரம்போட நிறுவனங்கள், ட்ரம்ப் கிடையாது, ட்ரம்போட நிறுவனங்கள் வந்து திவாலாயிருக்கு. 6 டைம்ஸ் வந்து திவாலாயிருக்கு. இவர் வந்து யுஎஸ்எஸ்ஆர் இருந்த போதே ட்ரம்ப் போய் ரஷ்யாலாம் போய் விசிட் பண்ணியிருக்காரு. இவங்க சொல்றது என்னன்னா, அப்பொழுது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பண நெருக்கடியில வந்து இருந்தாரு. அமெரிக்க நிறுவனங்கள் யாரும் வந்து அவர் கடன் தர கூட தயாரா இல்லை. ஆனா ஒரு பெரிய பிசினஸ் மேன், பயங்கரமா டீல் பேசலாம் சொல்லியிருக்காரு. 6 தடவை வந்து டிஃபால்ட் ஆயிருக்கு. நல்லா பாருங்க, ட்ரம்ப் நிறுவனம் தான் இருக்கு. இஸ் வெரி மச் சேஃப். அவருக்கு வந்து ஒன்றும் கிடையாது, நிறுவனங்கள் தான் ஆயிருக்கு. அப்பொழுது வந்து நிறுவனங்களுக்கு யாரும் கடன் தர தயாரா இல்லைங்கும் போது ரியல் எஸ்டேட்டுக்கான ஃபண்டு வந்து ரஷ்யால இருந்து வந்திருக்கு. ஏகப்பட்ட ஃபண்ட் ஃப்ளோ வந்து வந்திருக்கு. யுஎஸ்எஸ்ஆர் உடைஞ்ச பிறகும் ரஷ்யாட்ட இருந்து மிகப்பெரிய பணம் வந்து லெஜிட்டிமேட்டாவே இப்ப ரஷ்யா வந்து இன்வெஸ்ட் பண்றேன், நான் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படிங்கிறத வந்து உள்ளார வந்து காப்பாத்திருக்காங்க. ட்ரம்ப் வந்து அங்க வந்து காங்கிரீட்டா இருக்கணும், ட்ரம்ப்ங்கிற ஒரு ஆளுமையை நம்ம உண்டாக்கணும், அவர் பிற்காலத்துல நமக்கு பயன்படும் அப்படின்னு ரஷ்யா வந்து கருதியதாக இவர் வந்து குற்றம் சாட்டுறாரு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி அது வந்து பொய்யா உண்மையாலாம் கடந்து நீங்க நினைச்சு பாருங்கன்னா, ஒரு அதிபர் மேல, உலகத்தையே ஆள்றன்னு சொல்ற அதிபர் மேல இல்ல நீ அதிபர் கிடையாது, நீ அவன்கிட்ட ஸ்பையா இருந்திருக்கேங்கிறது வந்து இப்படி யோசிக்கவே முடியல. இன்னொன்னு அந்த போஸ்ட்லயே கூட பார்த்திருந்தோம்னா, ட்ரம்ப் வந்து அவங்க எப்படி வர வச்சாங்க அப்படிங்கிறது, அங்க ட்ரம்ப் டவர்னு ஒண்ணு அங்க கட்ட போறதா வந்து ஒரு பிளான். அது என்னன்னா அது பிற்காலத்துல நடக்குது, 1992 பீரியட்ல கிடையாது. நீங்க சொல்ற ட்ரம்ப் டவர் எப்ப நடக்குது அப்படின்னா, இவரு போய் ரஷ்யாலாம் வரவிட்ட பிறகு ரஷ்யால வந்து ட்ரம்ப் டவர் கட்டுறதுக்கான ஒரு ப்ரொபோசல் கொடுக்குறாரு. புட்டினுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு ஒரு பென்ட் ஹவுஸ் வந்து டாப் ஆஃப் த இதுல வந்து நான் கட்டித்தரேன், 100 மாடி கட்டடம், அது 100 மாடி கட்ட மேல ஒரு பென்ட் ஹவுஸ் கட்டித்தரேன் அப்படின்னு இவர் சொல்லியதாக சில ஒரு மின்னஞ்சல் பரிமாற்றம் நடந்ததாக, ஒரு ரஷ்யா சேர்ந்த ஒரு தொழிலதிபருக்கு இருக்க மின்னஞ்சல் பரிமாற்றம் நடந்ததாக கூறப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ட்ரம்ப்புக்கு பிறகு பைடன்கிற ஒருத்தர் வந்து இது பண்ணிட்டாரு, அதிபரா இருந்துட்டாரு. ட்ரம்ப்புக்கு முன்னாடியும் டெமோக்ராட்ஸ் நிறைய பேர் அதிபரா இருந்திருக்காங்க. இவங்க சொல்ற குற்றச்சாட்டு 1992 இருந்து ஆரம்பிக்கிறதுனால அவங்க ஃபைன் பண்ணிருக்கலாம்ல. இப்படி ஒரு ஆள் மேல குற்றச்சாட்டு இருக்குங்கும் போது இது பண்ணி இருந்திருக்கலாம்ல. கண்டிப்பா. அதனால நம்ம அப்படியே வந்து இவர் ஸ்பையா இருந்திருப்பாருங்கிறதும் நம்புறதுக்கு இல்லை. ஆனா இவங்க எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, இவர் பேரு கிரைஸ்னோவா, இவரோட கோட் நேம் கிரைஸ்னோ, இவர் தான் கோட் நேம், கிரைஸ்னோங்கிற பேர்ல தான் இவரு இருந்தாரு அப்படிங்கிறதும். ரொம்ப விதந்தோதுன்னா அவங்க செமையா வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிற இது இருக்கு. உள்ளார இருக்கிற பல ஆட்களை வந்து, அமெரிக்கால இருக்கிற பல ஆட்களை வந்து இவங்க கேஜி தன்னோட ஸ்பையா வச்சிருந்தாங்க. இவங்க இவங்களுடைய அட்டாம் பாம்கான இதெல்லாம் வந்து அங்கேருந்து தான் இவங்களோட ஸ்பை மூலமா தான், அந்த அமைப்புல இருந்த ஸ்பை மூலமா தான் இவங்க பெற்றாங்கிற குற்றச்சாட்டுலாம் இருக்கு. பலது அமெரிக்க தரப்புல நிரூபிக்கப்பட்டிருக்கு. ரஷ்யா டினை பண்ணும், அப்படி அமெரிக்க தரப்புல வந்து பல விஷயங்கள் வந்து இது பண்ணிருக்காங்க. இன்னொன்னு ட்ரம்ப் ரஷ்யாவினுடைய அந்த தொடர்பு அப்படிங்கிற விஷயம் பேசும்போது, அவருடைய எலெக்ஷன்ல ரஷ்யாவினுடைய தலையீடு இருந்துச்சு.
அப்படிங்கிற ஒரு Cambridge பாயிண்ட்டும் Analytica. இருந்துச்சு. கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிகா மூலமாக அவர் 2016 தேர்ந்தெடுக்கப்படும் போது அந்த தேர்தலில் ரஷ்யனுடைய தலையீடு இருந்ததா இருந்துச்சு. அது தொடர்ந்து விசாரணை நடத்தினாங்க. இந்த உக்ரைன் ரஷ்யா போர் தொடங்கும் போதும் அவர் ரஷ்யாவை பெருமையா பேசியிருந்தாரு, புட்டினை வந்து பாராட்டி இருந்தாரு. ஸோ இதெல்லாம் ரொம்ப அன்யூஷுவலா இருக்கு அப்படிங்கிறது அமெரிக்காவுக்குள்ளேயே வந்து பேச்சு. இன்ஃபேக்ட் ரிப்பப்ளிக் கட்சிக்குள்ளேயே வந்து அது ஏன் அவர் இப்படி இருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்கு. நினைச்சு பாருங்க, ஒரு போன ஆண்டு ரொம்ப நாட்களா போக வேணாம், இவரு ஆபீஸ் அசியூம் பண்ணது ஜனவரி மந்த். டிசம்பர் மந்த் வந்து யூரோப்புக்கும் அமெரிக்காவுக்கும் சண்டை வரும்னு சொன்னாரு. நம்பியிருப்பாங்களா? யாரும் நம்பியிருக்க மாட்டோம், யாரும் நம்பியிருக்க மாட்டோம். இவங்களுக்கு யூரோப் மேல வந்து சில விஷயங்கள்ல வந்து ஒரு மாற்றுக்கிறது அமெரிக்காவுக்கு இருக்கு, கடந்த 10 வருடமாவே இருக்கு. ஏன்னா இவங்க அங்க கிரீன் பார்ட்டிஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, இவங்க வந்து லெஃப்ட் அலைனா இருக்காங்க, இல்லைன்னா சென்டரா இருக்காங்க, இவங்க தீவிர வலதுசாரியா இருக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க வந்து யூரோப் சில எடுத்த முயற்சிகள் வந்து இந்த உதாரணம் சொல்லணும்னா ஸ்வீடனோட கிரேட்டா தென்பர்க்கே வந்து அவங்களுக்கு அமெரிக்காவோட ரைட்ஸ்க்கு வந்து பிடிக்காது. ஏன்னா ட்ரம்ப் வந்து கிளைமேட் சேஞ்ச இல்லைன்னு சொல்ற ஒரு ஆளு. அதே மாதிரி ஒரு மாற்றுக்கிறது யூரோப் மேல இருக்கு. ஆனா ஒரு முக்கியமான டிசிஷன்ல வந்து இங்க எதிர்த்து நிப்பாங்கிறதெல்லாம் யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு. இன்னொன்னு, ட்ரம்ப் வந்து பைடனை அமெரிக்காவினுடைய ஒரு அதிபரா பார்க்காம பைடன்ற ஒரு தனி மனிதர் ஒரு முடிவு எடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி டீல் பண்றாரு. அவர் அதை மட்டும் பார்க்கல, ஒபாமா அப்படிதான் பண்றாரு. they give the sheet, I gave javelin அப்படிலாம் சொல்றாரு. அதான். சோ இங்க ஆனா அவங்கள உக்ரைனை பொறுத்த வரைக்கும் இது அமெரிக்கா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு தான் அவங்க பேசுறாங்க. ஆனா இவர் பைடன் சப்போர்ட் பண்ணாரு, ட்ரம்ப் போன்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இவருடைய நிலைப்பாடு இருந்துட்டு இருக்கு. சோ இந்த பிரச்சனையில அடுத்து நம்ம வர்றது இந்த உக்ரைன் ஏரியா தான். என்னென்ன முக்கியமான விஷயம் நீங்க சொன்னதை முடிச்சிடுறேன். எப்பொழுதுமே பார்த்தோன்னா எந்த மக்களும் வந்து போருக்கு ஆதரவான இருக்க போறது இல்லை. கரெக்ட். எந்த போர்னால யாரோ ஒருத்தர் சாக தான் போறாங்க. அது அமெரிக்கால வந்து பல நாடுகள்ல போய் ரொம்ப பிராங்கா சொல்லணும்னா அமெரிக்கா ஜெயித்த போர்னு பிற நாடுகள் நீங்க எதுவுமே சொல்ல முடியாது. இவங்க வியட்நாம்ல, ரொம்ப ரீசெண்டா ஆப்கான்ல, அப்புறம் ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்லன்னு பல இடங்கள்ல இவங்க போய் அடி வாங்கிட்டு வந்திருக்காங்க. அது அந்த மக்கள் எப்படி விரும்புவாங்க? தன் வீட்டுல ஒரு பையனும் ஒரு கணவனும் இறப்பதை வந்து விரும்ப மாட்டாங்கல்ல. மக்கள் வந்து எப்பொழுதுமே அங்க போருக்கு எதிராக தான் இருந்திருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா அங்க வியட்நாம் போர் அங்க நடக்குதுன்னே தெரியாம வந்து இப்ப இருக்கிற மாதிரி அப்ப இதெல்லாம் கிடையாது இல்ல. வியட்நாம் போர் நடக்குதுன்னே தெரியாம வந்து அங்க மக்கள்கிட்ட வந்து இவங்க இது பண்ணியிருந்திருக்காங்க, மறைச்சு வச்சிருந்திருக்காங்க. அங்க வியட்நாம் போர்ல வந்து வியட்நாம் ஹோசிமின் வந்து ஜெயிச்சிடல. அமெரிக்க மக்கள் வந்து அமெரிக்க ராணுவ தோக்கடிச்சாங்கன்னா அங்க வீதிகள்ல இருந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க. உனக்கு எதுக்கு நீ போய் ஏதோ ஒரு சவுத் ஈஸ்ட் கண்ட்ரில போய் நீ ஏன் சண்டை போட்டுட்டு இருக்க, நம்ம ராணுவ வீரர்கள் ஏன் ஏதோ பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அது முடிஞ்சது. அது இப்போ மக்கள் வந்து இதுக்கு எதிராக தான் இருப்பாங்க, போருக்கு எதிராக தான் இருப்பாங்க. கண்டிப்பா. இப்ப நம்ம இந்த உக்ரைன் பிரச்சனைக்கு வரும்போது உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில ஒரு ப்ராப்ளம் வருது. ரஷ்யாவுக்கு ஏன் உக்ரைன் ரொம்ப முக்கியமா தேவைப்படுது, ஏன் உக்ரைனை வந்து ஏன் அவங்க ரொம்ப டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. ஸோ இதை நம்ம ஹிஸ்டாரிக்கலா ஸ்டார்ட் பண்ணாதான் இதை பத்தி ஒரு தெளிவான ஐடியா நமக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். எங்க இருந்து இதை ஸ்டார்ட் பண்ணலாம்? ரஷ்யன் எம்பையர்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ரஷ்யன் எம்பையர்ல அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கிவ் வந்து இப்போ உக்ரைனோட தலைநகரம். கிவ் இஸ் த மதர் ஆஃப் ரஷ்யன் ஸ்டேட்ஸ்மாங்க. ரஷ்ய அரசியலின் தாய் வந்து கிவ் அப்படிம்பாங்க. கிவ் வந்து அவங்க அவ்வளவு முக்கியமா பார்த்தாங்க. என்ன ஸ்பெஷல்? அங்க மினரல்ஸ் இருக்கு, அங்க ஃபுட் பேஸ்கெட், யூரோப்போட பிரெட் பேஸ்கெட். அது அங்க வந்து விளைச்சலோ இது நம்ம சொல்றோம் டெல்டா வந்து நம்ம தஞ்சாவூர் பவுல் ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்றோம்ல, அதே மாதிரி யூரோப்கான பிரெட் பேஸ்கெட் வந்து இது. அவங்க வந்து கிவ் வந்து ஒரு பெரிய ப்ரைடா பார்த்தாங்க. இது அப்பொழுது. அப்புறம் வந்து செகண்ட் வேர்ல்டு வார் அப்ப என்னன்னா, கிவ் இஸ் எ ட்ராப். நாசி படைகள் வந்து ஹிட்லரோட நாசி படைகள் வந்து எங்கே வந்து சிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிவ்ல தான் சிக்கிறாங்க. ஏதாவது சொல்லலாம் 1941 செப்டம்பர் மந்த் ஏதோ வந்து கிவ்ல தான் வந்து மாட்டிக்குவாங்க. ஏன்னா அது வந்து நீங்க ப்ரெடிக்டே பண்ண முடியாத கிளைமேட் லோல ஒரு இது. அங்க குளிர யாரெல்லாம் தாங்கிக்க முடியாது. ரஷ்யா வந்து தாங்கிக்கணும், யுஎஸ்எஸ்ஆர்ல இருக்கு, அவங்களுக்கு அந்த டெம்பரேச்சர் ஆகும். வெளியில இருந்து ஒரு வரும்பொழுது அவங்களால இது பண்ணிக்க முடியல. அவங்க கிவ் அந்த யுக்ரைனுங்கிற வந்து எல்லாம் தாண்டி தன்னோட ப்ரைடா பார்த்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு ப்ரைட வந்து விட்டு தர முடியல. எனக்கு தெரிஞ்சு ஈவன் தோ இப்பொழுது வந்து ஒரு அமைதி, ஒரு பேச்சுவார்த்தை எல்லாம் இருந்தாலும் புட்டின் வந்து கடைசி வரைக்கும் எனக்கு ஏதோ கிவ விட்டு தருவார்லாம் எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு தோணல. ஆனா புட்டின் சொல்ற ப்ராப்ளம், நீங்க நேட்டோல இணையாம இருந்தீங்கன்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது தானே புட்டின் சொல்றது. அது எப்படி நீங்க அடைஞ்சே தீர்வாருன்னு சொல்றீங்க? இப்பொழுதும் புட்டின் சொன்னாரு, நீ நேட்டோல இணையாத, இந்த ஒரு 6 மில்லியன் ரஷ்யா கிட்ட இருக்கு, இந்த 6 மில்லியன் நீ ஒரு இதாக இணையாத, யூரோப் யூனியன்ல போய் இணைஞ்சுக்க, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு இங்க இணையாதான் சொல்றாரு. அவர் என்ன முன்வைக்கிறார்னா, ஜெர்மன் வந்து பெர்லின் சோர் எடுக்கப்பட்டு ஈஸ்ட் ஜெர்மன் வெஸ்ட் ஜெர்மன் இதாகும் போது அவர் வைத்த அவங்க ரஷ்யா
அப்போ கூப்பர் சேவன் நினைக்கிறேன், யூஎஸ்எஸ்ஆர் சொன்ன இது என்னன்னா, நேட்டோ வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடாது, நேட்டோவோட இந்த படைகளும் வந்து ரஷ்யா த்ரெட்டா வந்து இருக்கக்கூடாது, இனிமேல் நீங்க நேட்டோ வந்து எங்களுடைய ஈஸ்ட் யூரோப்ல வெஸ்ட் ரஷ்யால வந்து நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் இவர்கள் வைத்த ஒரு கோரிக்கை. அது எங்கேயும் ரிட்டனா அது இல்லை, பேச்சுவார்த்தை தான் இருந்திருக்கும், இவங்க ஊன் சொல்லியிருப்பாங்க, ரிட்டனா அது இல்லைன்னு இவங்க அதை டினை பண்றாங்க. நீங்க இதெல்லாம் தாண்டி பாத்தீங்கன்னா நேட்டோ விட்டுருங்க, ஏன் இவங்க நேட்டோக்கு இணைய விரும்புறாங்கிற ஒரு காரணம் இருக்குல்ல. நீங்க கிரிமியா அப்புறம் அந்த 2 நாடுகளை இங்க ஸ்டேட்ஸ் உருவாக்கி நீங்க அங்கீகரிக்கிறீங்க, டானிஷ் அண்ட் லுகான்ஸ்க், டான்பாஸ் ரீஜன் சொல்றாங்க. ஆமா ஆமா, 2 தனி பகுதிகளாக அங்கீகரிச்சு தனி நாடா வந்து நீங்க ரிபப்ளிக் ஆஃப் தனி இறையாண்மை அரசா நீங்க அவங்களுடைய நாடாளுமன்றத்திலேயே அதை நிறைவேற்றினாங்க பண்றீங்க. ஆமா, நீங்க அது மட்டும் பண்ணல, இங்கேயோட நிப்பாட்டல, நீங்க 2005 நீங்க ஜார்ஜியால போய் அங்கே 2 அரசுகளை உருவாக்குறீங்க. அது 5 நாள் நடந்த ஒரு போர், அது பிரான்ஸ் மீடியேஷன்ல வந்து ரஷ்யாவை. இவரு வந்து சொல்லுவார், முன்னாள் டிஃபென்ஸ் செக்ரட்டரி, அவர் பேர் வந்து ராபர்ட் கேட்ஸ், யூஎஸ் செக்ரட்டரி ஆஃப் டிஃபென்ஸ் 2006 இருந்தவர். அவர் வந்து யுஎஸ்எஸ்ஆர் கனவுல இல்ல, திரும்ப யுஎஸ்ஆர் உண்டாக்கணும் கனவுலாம் இல்ல புட்டின் வந்து, ஆனா ரஷ்ய பேரரசு உருவாக்கணுங்கிற கனவுல இருக்காரு அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அவர் he doesn't want to create the Soviet Union again, he wants to recreate the Russian Empire அப்படிம்பாரு. யாரும் யூனியனா இருக்க வேணாம், நான் மேல இருப்பேன், நீங்க எல்லாரும் எங்க. அதான் ரஷ்யன் எம்பையர் ஒரு பேரரசு. அது அவங்களுக்கு அப்ப என்ன ஆஸ்பிரேஷன்னா, நீங்க செகண்ட் வேர்ல்ட் வார் முடிஞ்ச பிறகு யூரோப் முழுக்க வந்து ரெட்டா மாறிட்டு இருக்கு, ரெட் அரசு கம்யூனிஸ்ட் தான் மாறிட்டு இருக்கு, ஹங்கேரி போலாண்ட் அப்படின்னு இதா மாறிட்டு இருக்கு. அந்த கட்டத்தை தான் வந்து இங்க நேட்டோங்கிறது உருவாக்குறோம், ஏன்னா எல்லாமே கம்யூனிஸ்டுகள் இதாகிட்டு இருக்கு, நமக்கு த்ரெட்டு அப்படின்னு யூஎஸ் நினைச்சு ஒரு 12 நாடுகளோட வந்து நேட்டோவை வந்து உருவாக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து இப்போ ரஷ்யா ஏன் நீங்க நாட்டோவில் இணையக்கூடாதுன்னு உக்ரைனை சொல்றதுக்கு அந்த 1949 உருவாக்கப்பட்ட நேட்டோவினுடைய காரணம் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்றீங்க. அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கம்யூனிஸ்ட் ஸ்டேட்டா மாறிடக்கூடாது. இன்னொன்னு, யூரோப்ல ஒரு 2 நாடுல கம்யூனிஸ்ட் ஸ்டேட்டா மாறினா அமெரிக்காக்கு இன்னும் பிரச்சனை, என்ன பிரச்சனை? ஈவன் யுஎஸ்ஏ மாறினாலும் அது மக்கள் முடிவு பண்ண வேண்டியது. இவங்க நல்லா பாத்தீங்கன்னா இப்பொழுதுமே வந்து யுஎஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஈரான் அப்புறம் சென்ட்ரல் அமெரிக்கன் ஸ்டேட் ஒன்று, எனக்கு நேஷன் சரியா மறந்துருச்சு, அங்க எப்படி வந்து ஆட்சியை கவுத்து ஒரு இதை உண்டு பண்றாங்கன்னா, ஈரான்லயும் தெரியும், அது கம்யூனிஸ்டா மாறிடுச்சுன்னு அமெரிக்காவோட மக்களோட சம்மந்தத்தை வாங்குறாங்க. வாங்கிட்டு தான் இங்க போய் இது பண்றாங்க. அவங்களுக்கு என்ன இப்பொழுதுமே கம்யூனிஸ்ட் வந்து த்ரெட்டாவே பார்த்தாங்க. இவங்களுக்கு வந்து அட்டாமிக் பாம் இந்த இது கிடைச்ச பிறகு, யூஎஸ் கிடைச்ச பிறகு, ரஷ்யா கிடைச்ச பிறகு யூஎஸ் வந்து மிகப்பெரிய கேம்பெயினே போகுது, எப்ப வேணா அவங்க நம்மள வந்து அணுகுண்டு போடுவாங்க, நம்மளோட எதிரி நாடு அதுன்னு குழந்தைகள் வரைக்கும் விதைத்து அவங்க இப்ப வேணா இங்க நடக்கும் இது போடுவாங்கன்னு வீட்டுக்கு பின்னாடி பங்கர் கட்டியிருக்காங்க, ஸ்கூல்ல ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து கம்யூனிஸ்டுகள் வந்து பண்ணியிருக்காங்க. இன்னொன்னு, கம்யூனிஸ்டுகள் எல்லாருமே, அமெரிக்க கம்யூனிஸ்டுகள் எல்லாருமே யுஎஸ்எஸ்ஆரோட ஸ்பை அப்படிங்கிறது அப்ப ஆழமா நம்பப்பட்டுச்சு. இப்போ நிகழ்காலத்துக்கு வருவோம், கொஞ்சம் நேட்டோல இருந்து. அதான் இவரை வந்து ரஷ்யாவோட ஸ்பைங்கிறாங்க நிகழ்காலத்துக்கு. அது ஒன்று சொல்றாங்க, அவருடைய செயல்பாடுகளும் வந்து பயங்கர ரொம்ப நண்பரா வந்து செயல்பட்டு இருக்காரு. பிரஸ் மீட்லயே கூட பார்த்தோம், அவர் வந்து புட்டினை விட்டு கொடுக்காம பேசுறாரு, எப்படி இவ்வளவு ஹேட்டட் வச்சு ஜெலன்ஸ்கி பேசுறாரு பாருங்கலாம் வந்து பேசுறாரு. இன்னொரு பக்கம் வந்து ஐரோப்பிய நாடுகள் இவங்க வந்து உக்ரைனை ஒரு பக்கம் சப்போர்ட் பண்றாங்க அமெரிக்காவோட சேர்ந்துட்டு. இப்போ அமெரிக்கா வெளியே போனதுக்கு அப்புறம் இவங்க உக்ரைனை ரொம்ப ஆழமா வந்து நாங்க துணை நிக்கிறோம்ன்ற அளவுக்கு ஒற்றுமை எல்லாருமே ஒன்னா திரண்டுறாங்க. ஐரோப்பிய நாடுகளுக்கு இங்க என்ன கட்டாயம் நினைக்கிறீங்க உக்ரைனை சப்போர்ட் பண்றதுக்கு? உக்ரைனை சப்போர்ட் பண்ற கட்டாயம்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு தன் நலன் இல்லாம எதுவுமே இருக்காது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்களுக்கான எப்படி, அதான் அந்த சந்தேகம் தான் ஒரு காமன் மேன் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கிறேன். தன் நலன்னா அவங்களுக்கு நிறைய செலவு தானே பண்றாங்க உக்ரைனுக்கு. என்னன்னா நீங்க நினைச்சு பாருங்க, இது ரஷ்யா வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கு, யுக்ரைனுக்கே பிடிச்சிட்டான், அப்படியே வந்தா போலாண்ட் இருக்கு, போலாண்டோட பார்டர் ஜெர்மனி அப்படின்னு அப்படியே வந்து திரும்ப ரெட் ஆயிரும் அப்படிங்கிற அச்சம் தான் இருக்குமே தவிர, இவங்க அப்படியே மனிதர்கள் புனிதராக போய் எனக்கு உக்ரைனை காப்பாற்றணும்னு எனக்கு எல்லாம் தோணல. ஏன்னா இப்ப எடுக்கிறாங்கல்ல, நீங்க வந்து ட்ரம்ப் மேல வந்து நீங்க எல்லாரும் குற்றச்சாட்டு சொன்னாலும், இப்போ வந்து ஒரு பீஸ்க்கான நேத்து முதல் வந்து கூப்பிட்டு வச்சு எல்லா நாடுகளும் யூரோப்பியனும் சேர்ந்து பேசுது இல்லை, என்ன பண்ணலாம், ரஷ்யா என்ன நெகோசியேஷன் பண்ணலாம், என்ன பீஸ் டீல் கொண்டுலாம் பேசுது இல்லை. 3 நாடுகள் என்ன நடந்துச்சு, இத்தனை லட்சம் மக்கள் செத்த பிறகு அமைதியா இருந்துட்டு ட்ரம்ப்போட ஸ்டாண்டு யூஎஸோட ஸ்டாண்டு மாறுது அப்படின்னு. ரொம்ப யூஎஸ் ஸ்டாண்டு மாறுதான், யூஎஸ் வந்து ரொம்ப கூலா சொல்றாங்க நேட்டோல நம்ம ஏன் இருக்கணும்னு. உக்ரைனை தாண்டி
எதுக்கு யூரோப்போட பாதுகாப்பு நமக்கு என்ன இது? பைடன் வந்து என்ன சொன்னாருன்னா, நேட்டோ நாடுகள் ஒரு நாடு மேல தாக்குதல் நடந்தாலும் நேட்டோல இருக்க எல்லா நாடுகளும் தாக்குதல் நடத்தும் அப்படின்னு சொன்னாரு. இப்ப நேட்டோவே எங்களுக்கு எதுக்கு நேட்டோ நமக்கு எதுக்குன்னு, ஏன்னா அங்க அந்த பகுதியில் இருக்க 2 நாடு யுஎஸும் கனடாவும் மட்டும்தான் இங்க இருக்கு. மிச்சம் யூரோப் தான். எதுக்கு அவங்களுக்கு தேவையான அவங்க பாத்துக்கிட்டோம், நம்ம ஏன் போகணும்னு. இதுக்கு மத்தியில் ஒண்ணு சொல்லிடணும், இவர் ட்ரம்ப் வந்து அப்படியே அமைதி தூதுவர்லாம் கிடையாது, அமைதிக்கான தூதுவர்லாம் கிடையாது. இங்க $350 பில்லியன் கொடுத்துருக்கோம்னு சொல்ற அதே காலகட்டத்துல சற்று ஏறுக்குறைய அந்த தொகையை வந்து நீங்க இஸ்ரேலுக்கு தரீங்க. அது எப்படி நீங்க இதாக முடியும்? நீங்க ஹியூமனிடேரியன்னா எல்லாருக்கும் ஒரே இதுதானே. இன்னொன்னு, பாலஸ்தீன்ல நீங்க தாக்கலாம், இங்க தாக்க கூடாது, இங்க நான் பீஸ்க்கு இருக்குங்கிறது. இன்னொன்னு, அந்த 350 பில்லியன் நான் செலவு பண்ணியிருக்கேன், அதனால நாங்க திரும்பி ரேர் எர்த் மெட்டல்ஸ் வாங்குறோம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அதுல 350 மில்லியன் அப்படிங்கிறது கேஷா கொடுத்துட்டாரு, இல்ல வெப்பன்ஸா கொடுத்துட்டாரு. அதோட வேல்யூ அதோட இன்க்ரீஸ் ஆக போறது கிடையாது. ஆனா இவர் உக்ரைன்ல இருந்து எடுக்க போற அந்த மினரல்ஸோடைய வேல்யூ அப்படிங்கிறது 350 பில்லியனா இருந்தாலும் அதன் மூலமா கிடைக்கிற அவுட்புட், அதுல இருந்து தயாரிக்கப்படுற பொருட்களுடைய மதிப்பு அதை விட இன்னும் அதிகமாகும் அப்படிங்கிறது தானே கணக்கு. ஒரு அரசோட வேலை என்னன்னா பணம் சம்பாதிக்கிறதோ இதோ கிடையாது. நீங்க இங்கேயே பாத்துக்கிட்டீங்கன்னா அரசு ஊழியருக்கு சம்பளம் இது எல்லாம் பேசுறாங்கல்ல. அரசு வந்து லாபம் ஈட்டணுங்கிற அரசு நோக்கமா இருக்கக்கூடாது. கரெக்ட். ஒரு போக்குவரத்து கழகம் இங்க நஷ்டத்துல இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை எல்லாம் கிடையாது. அது இட்ஸ் சர்வீஸ். அது நஷ்டத்துல இருக்குன்னா நீ இருக்கிற மற்ற டாக்ஸை போட்டு அதை சரி பண்ணிக்க. நான் அதுல லாபம் ஈட்டி காட்டுறேன், நான் பிரைவேட் செக்டர்ல போட்டி போடுறேங்கிறதெல்லாம் வந்து இதே கிடையாது. மக்கள் நலனுக்கான இதுதான் அரசு. அதுவே டோட்டலா இவர் வந்து ஸ்ட்ரெயிட்டா உடைக்கிறாரு. முன்னெல்லாம் வந்து டிப்ளமேட்டிக்கா பண்ணுவாங்க, மறைமுகமா பண்ணுவாங்க. அதை இவர் வந்து பியூரா எனக்கு இதுல நஷ்டம், அதுல நஷ்டம், இதுல நஷ்டங்கிறாரு. இது ரொம்ப நகைச்சுவை விஷயம். நீங்க பாத்தீங்கன்னா இவருக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணது யாரு? எலான் மஸ்க். ஆனா இது வந்து அவருக்கு வச்சு யாருக்கு வந்து ஒரு ஆப் வைக்கிறாருன்னா எலான் மஸ்க் தான் வைக்கிறாரு. முன்னாடி வந்து பைடன் பீரியட்ல வந்து இதை சொல்றாங்க, ஈவென்ச்சுவலா எல்லாரும் எலக்ட்ரிக் காருக்கு மாறிடணுங்கிறாங்க. அது எங்கன்னா இவரோட டெஸ்லாக்கோ இவருக்கு வந்து லாபம் வரும். இவர் அதெல்லாம் தேவையில்ல, நம்ம பழையபடி டர்ட்டி எனர்ஜிமாங்க, கோல் இதெல்லாம் நம்ம பெட்ரோல் நம்ம எவ்வளவு இது பண்ண முடியுமோ பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்கிறாரு. மஸ்க் இந்தியாவுல தொழிற்சாலை தொடங்கணும் அப்படின்றது கூட நாட் எ குட் ஐடியா அப்படின்னு தான் சொல்றாரு. ஆமா ஆமா ஆமா. என் நண்பனா இருந்தாலும் நீ அங்க போய் ஓபன் பண்றது பொருளை வித்துக்க, ஆனா வேலை வாய்ப்புகள் முழுக்க இங்கதான் வரணுங்கிறாங்க. சோ அதுதான் அந்த 350 பில்லியன் அப்படிங்கிறது அவருடைய ஒரு வியாபார கணக்காவே தான் இருந்துட்டு இருக்கு. இதை வந்து அதை முன் வச்சுட்டு இவர் எப்படி அமைதி பேசுவாரு அப்படிங்கிற ஒரு கேள்விதான் வருது. அதான் நீங்க இவர் வந்ததுல இருந்து இவர் போன பீரியட்லயும் பாத்தீங்க, இங்கேயும் பாத்தீங்கன்னா இவர் எல்லாத்தையுமே வியாபாரமா தான் அணுகியிருக்காரு. ஏன்னா இவரோட வந்து இவர் பின்புலம் அப்படி பிசினஸ் ஃபேமிலில தான் வந்தவர். அவர் பார்த்த எல்லாமே பிசினஸ் தான். அவர் சர்க்கிள் எல்லாமே பாத்தீங்கன்னா பிசினஸ் இது சம்பந்தப்பட்டவங்க தான். அவரு பார்க்கும்போது ஒரு அரசியல் டீல் பண்றாருங்கிறது தான். இவங்க என்னன்னா இப்பவுமே அமெரிக்கா ஒரு மித்து கிரியேட் பண்ணிருப்பாங்க, உலகத்துல பெரிய என்ன நாங்க நினைச்சா இது பண்ணிடலான்னு. இவரு வந்து இதையா ஒட்டிட்டு இருந்த மாதிரி உடச்சி விட்டுறாரு. நான் ஏன்டா உனக்கு செலவு பண்ணணும், நீ வேணா உனக்கு பண்ணிக்க. யூரோப்புக்கு பண்ணாரு, இதுதான் வந்து இதுக்கு பண்ணாரு, கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு பண்றாரு. ஒவ்வொருத்தரையும் ஒரு இதை தான் பண்ணுவாரு. நான் இன்னொரு பேட்டர்னை பாக்குறேன், இஸ்ரேல், காசா, உக்ரைன், ரஷ்யா, இந்த இதுல வந்து அமெரிக்காவினுடைய ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும், குறிப்பா ட்ரம்ப்பினுடைய ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்குமே வந்து இஸ்ரேலுக்கு அமெரிக்கா சப்போர்ட் பண்ணாங்க, உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் உக்ரைனுக்கு அவர் கொடுத்திருந்த அந்த சப்போர்ட்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டாரு. ஆனா இதே பக்கம் இன்னொரு இஸ்ரேலுக்கு வந்து தன்னுடைய சப்போர்ட்டை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காரு, பவர்ஃபுல்லா இருக்காரு. இங்க பாத்தீங்கன்னா ரஷ்யா பக்கமா தன்னுடைய நிலைப்பாடை மாத்த ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ அங்க யாரு வந்து அதிகாரமா இருக்காங்களோ அந்த போர்ல அவங்களதான் நம்மளுடைய நண்பராக்கிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்காரு. இதுவும் அந்த பிசினஸ் ஆங்கிளினுடைய நீச்சியா? நீங்க விரிவா பாத்தீங்கன்னா இது எங்கே போய் முடியும்னே தெரியாது. மிடில் ஈஸ்ட் கான்ஃபிளிக்ட் இருக்குல்ல, இங்க இதை உள்ளார வந்தனால, இஸ்ரேல உள்ளார வந்தனால சொல்றேன். ரஷ்யா வந்து ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுது. ரஷ்யாவும் ஈரானும் ஒரு வியாபாரம் மத்த இவங்களுக்கு இப்போ போரு கூட பெரும் ஆயுதங்கள் எல்லாம் கொடுத்தது வந்து ஈரான் தான். ஆனால் இவங்க வந்து டிக்ளேர் பண்ணப்பட்டு ரொம்ப எதிரியாக இருக்கிறது வந்து யுஎஸ்க்கு வந்து நார்த் கொரியா கூட கிடையாது. இப்ப நார்த் கொரியா கூட இது பண்ணல, அது ஏதோ வேற பெனின்சுலா இருக்குங்க ரேஞ்சில போயிட்டு வந்துட்டாரு. ரொம்ப இதா இருக்கிறது வந்து இவங்க தான், ஈரான் தான். சைனாக்கும் யுஎஸ்க்கும் வந்து ஒரு இது இருக்கும். சைனாவும் ரஷ்யாவும் ஒரு இது. இவர் எனக்கு தெரிஞ்சு உலகமே ஒரு புதிய ஒழுங்குக்கு தயாராகிற மாதிரி இருக்கு, நியூ ஆர்டருக்கு வந்து இவர் தயார்படுத்துற மாதிரி இருக்கு. இது எனக்கு அமெரிக்கர்களே ரசிப்பாங்களான்னு தெரியல. ஆனா அந்த நியூ ஆர்டர்லயே நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. ஒரு பக்கம் ரஷ்யாவை சப்போர்ட் பண்றாரு, இன்னொரு பக்கம் ஈரானை எதிர்க்கிறாரு, ஈரானும் ரஷ்யாவும் ஒன்னா இருக்காங்க. இப்படின்ற ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்லயே அதை வச்சிருக்காரு. அது போக போதான் எனக்கு தெரியும் இந்த இது வந்து இங்க போய் இருக்க போகுதுன்னு. இந்த நாடுகளுடைய அரசியலுக்கு மத்தியில ஜெலன்ஸ்கி அப்படிங்கிற ஒரு அதிபர்
அவருடைய இந்த பிரஸ் மீட்ல அவர் நடந்துகிட்ட விதம், அவர் பேசின விதம், அவரை பத்தின ஒரு கேரக்டர் அளவுக்கு வந்து அது கொண்டு போகுது. ஏன்னா ஒரு நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணி போற யாருமே இப்படிலாம் பேச மாட்டாங்க, இப்படிலாம் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. அதுவும் நம்ம வந்து இந்த இடத்துல விட்டு கொடுத்து போக வேண்டிய இடத்துல இருக்கோம், நம்ம போய் இப்படி பேசலாமா அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள்லாம் ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கு. இதை ஜெலன்ஸ்கியை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது, அவருடைய பேக்ரவுண்ட் என்ன? நீங்க ஜெலன்ஸ்கியை புரிஞ்சுக்கும்படி உக்ரைனை புரிஞ்சுக்கணும். உக்ரைன் என்னன்னா யுஎஸ்எஸ்ஆர் இருந்த போதே யுஎஸ்ஆர் எதிர்த்து நாங்கள் தனி நாடா தனி ஒரு இறையாண்மை மிக்க தேசமாக ஆகிறோம் அப்படின்னு முதல் குரல் கொடுத்தது வந்து உக்ரைன் தான். உக்ரைன் அப்புறம் அங்கேதான் வந்து செர்னோபில் விபத்து நடந்துச்சு. யுஎஸ்எஸ்ஆர் உடைஞ்சதுக்கே காரணம் வந்து செர்னோபில் தான். ஆனா இவங்க இப்பவுமே வந்து தான் ஒரு தனி தேசிய இனம்ங்கிற அளவுக்கு, நான் தனி ஒரு இறையாண்மை மிக்க ஒரு அரசு அப்படிங்கிற அளவுக்கு வந்து இவங்க எப்பொழுதுமே ஒரு இதா இருந்திருக்காங்க. அதோட நீட்சி தான் வந்து ஜெலன்ஸ்கி. நீங்க ஜெலன்ஸ்கியை பத்தி பேசும்போது, ஜெலன்ஸ்கி இந்த இது நினைச்சல, ட்ரம்ப்புக்கும் ஜெலன்ஸ்கிக்குமான பேச்சோட இருந்துச்சுல, இட்ஸ் a fight between the two alpha males இருக்காங்க. ஆல்பா மேல்ஸ். ஏன்னா ஜெலன்ஸ்கியும் வந்து இதெல்லாம் தாண்டி ஜெலன்ஸ்கி ஒரு இந்த போர் ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே தன்னோட வீரத்தை வந்து வெளிப்படுத்திருக்காரு. அது எந்த ஆன் வாட் காஸ்ட்ங்கிறது வேற, இத்தனை பேர் இறந்துதான் ஒரு இது வாங்குறதுல, ஆனா அவர் ஆரம்பத்துல இருந்து வந்து ரொம்ப தீரமா பேசியிருக்காரு. அப்ப போர் ஆரம்பிச்ச போது யூகேயோட பிரைம் மினிஸ்டர் வந்து போரிஸ் ஜான்சன் என்ன சொல்றாங்கன்னா, இந்த போரை உங்களால எந்த அளவுக்கு என்னால கையாள முடியும்னு தெரியல, ஏன்னா நீங்க அவ்வளவு வலிமையா இருக்கீங்கன்னு தெரியல, நீங்க யூகேக்கு வந்துருங்க, நாடு கடந்த அரசு உக்ரைன் அரசு வந்து இங்க இருந்து நீங்க வந்து நிர்வகிங்க அப்படிங்கிறாரு. பட் ஹி டினைட் திஸ் ஆஃபர். எனக்கு இல்ல, நான் இங்கதான் இருக்கேன், அதே மாதிரி இந்த போர் வேண்டாம், இல்ல நம்ம பணிஞ்சு போயிடலாம் அப்படின்னு உள்ளார சொன்ன அதிகாரிகள் மேல வந்து கடும் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அப்ப போர் தொடங்கி 2வது நாள் நினைக்கிறேன், அப்ப ரஷ்யாவோட தொலைக்காட்சிகள் என்ன சொல்லுதுன்னா, ஜெலன்ஸ்கி தப்பிச்சு போலான்னு போயிட்டாரு, போர் முடியுது, அவ்வளவுதான், இன்னும் ஒரு நாள் தான் போர் முடிஞ்சிரும் அப்படின்னு. ஆனா ஒரு போலான்லாம் போகல. அப்புறம் வந்து அன்னைக்கு ஈவினிங்கேவோ இல்லை அடுத்த நாளோ டெலிவிஷன் படி வந்து நான் இங்கதான் இருக்கேன், இந்த போரை நான் எதிர்கொள்றேன் அப்படின்னு இது பண்ணாரு. இவங்க நினைச்சது மேக்சிமம் வந்து இந்த போர் வந்து 1 வாரம் நீடிக்கும்னு நினைச்சாங்க. ஏன்னா அவங்க கிரிமியா பகுதியை அனெக்ஸ் பண்ணும் போது அவ்வளவுதான் நடந்துச்சு. ஜார்ஜியா 2 இது இவங்க போய் பண்ணாலும் 5 நாளைக்கு மேல நடக்கல. இங்க அவ்வளவுதான் முடிஞ்சிரும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா 3 ஆண்டுகள் வந்து தாக்கு பிடிச்சதே வந்து மிகப்பெரிய விஷயம் தான். அமெரிக்காவோட ஆயுதங்கள் இருக்கலாம், யூரோப்போட ஆயுதங்கள் இருக்கலாம், நான் அதெல்லாம் தாண்டி அந்த மக்கள் வந்து இந்த இதுக்கு எதிராக நின்றுருக்காங்க. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் இங்க சொல்லணும்னு நினைக்கிறேன். சென்னை ஐசிஎஃப்ல வந்தே பாரத் ரெடி ஆகுது இல்ல, அந்த வந்தே பாரத்துக்கான வீல்ஸ் வந்து இந்த போர் நடக்கும் போதும் உக்ரைன்ல இருந்து தான் நம்ம வந்து இறக்குமதி பண்ணிட்டு இருந்திருக்கோம். அந்த போரை ஒரு பக்கம் மேனேஜ் பண்ணிட்டு தங்களுடைய வர்த்தக தேவையை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் உக்ரைன் வந்து இந்த இடத்துல பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அது அவங்களுக்கு சஸ்டெயின் பண்ண ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லணும்னா, உக்ரைன் ரஷ்யாவை திரும்பி அடிக்க ஆரம்பிச்ச அந்த நாளும் ட்ரம்ப் ஜெலன்ஸ்கியோடைய அந்த பிரஸ் மீட் நடந்த அதே நாளும் ஒரே நாள் தான். கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் உக்ரைன் திரும்பி அடிக்க ஆரம்பிச்சாங்க தங்களுடைய ஃபர்ஸ்ட் தாக்குதல. அதே மாதிரி இந்த மார்ச் 1ஆம் தேதி இந்த தாக்குதலும் திரும்பி நடந்திருக்கு ட்ரம்ப் பக்கமா. நான் என் மினரல்ஸை தரமாட்டேன், எல்லாம் எனக்கு என்னக்கான ஒரு மினரல்ஸை தரமாட்டேன்னு சொன்னாரான்னு நமக்கு தெரியல, ஆனால் என்னுடைய நிலைப்பாடு இதுதான். அவர் அந்த கேட்பாங்கல்ல, ஆமா, இவர் வந்து அமெரிக்கன் நிதி கொடுக்கலாம் என்னால சஸ்டெயின் பண்ண முடியுமான்னு தெரியாது, அப்படி இருந்தும் அவரால் போய் பேச முடியுது இல்ல. இது இப்படி வேணா பார்க்கலாம், இது திமிருத்தனமா பார்க்கலாம், சண்டித்தனமா பார்க்கலாம், இல்ல ஏற்கனவே அவங்க சொன்ன மாதிரி இந்த ஆல்பா மேல்ஸ்க்கான சண்டையா பார்க்கலாம். ஆனா அதெல்லாம் தாண்டி அங்க போய் இதுதான் என் தரப்பு, இது அவர் அப்படின்னு சொல்லிடுவாரு. இட் கேன் பி ரிப்போர்டு, இந்த இதை வந்து சரி பண்ணிட முடியும், நான் நம்புறேன்ல அவர் பேசிட்டு போவாரு. ஆனா என்னோட தரப்பு இதுதான் அப்படின்னு ஒரு பேச முடியுது இருக்குல்ல. ஏன்னா அவரு இவரு ஆரம்பிப்பார், அவங்களோட துணை அதிபர் வந்து பேச ஆரம்பிக்கும் போது தான் இந்த பிரச்சனை வந்து ஆரம்பிக்கும், பெருசாகுது. அவர் என்ன சொல்லுவாருன்னா டிப்ளமசியை பத்தி பேசுவார். ஏங்க நான் இது வரைக்கும் நடந்திருக்கு 21 தடவை வந்து நான் பேச்சுவார்த்தை வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து ஒரு அக்ரஸராகவே இருந்திருக்குது ரஷ்யா. இதை எதை நான் நம்புறது? 2014 ஆரம்பிச்சு, ஈவன் ஒபாமா அப்படி இருந்து ஆரம்பிச்சு இந்த 2025 வரைக்கும் இத்தனை தடவை அவங்க வந்து அத்துமீறி இருக்காங்க. நான் எது எனக்கு ஒரு இது கொடுங்கிறது இருக்குல்ல, ஓகே பீஸ்ல நான் ஒத்துக்கிறேன், ஆனா எனக்கு எந்த இதுலன்னு இருக்குல்ல, ஓரமா வச்சுட்டு ஏதோ உங்க 2 பேருக்குள்ள போற மாதிரி நீங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்க. நினைச்சு பாருங்க, 2 தரப்புக்கு பிரச்சனை, 3வது ஒருத்தர் மத்தியஸ்தம் பண்ண வரேன், யாருக்கு அதுல விக்டிமோ அவனை விட்டுட்டு நீ 2 பேரும் பேசி நான் உனக்கு தீர்வு வாங்கி தரேங்கிற பேசுறதா இருக்குல்ல.
இன்னொன்னு ஆன் டேபிள் தனி ஒரு பெரிய நெகோசியேட்டர், ஒரு டீல் மேக்கர்னு சொல்லிக்கிற டொனால்ட் ட்ரம்ப் இந்த விஷயத்தை எப்படி அப்ரோச் பண்ணாருன்றதை நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணலாம் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பக்கம் உக்ரைன், ஒரு பக்கம் ரஷ்யா. நீங்க ரஷ்யாவை புகழ்ந்து பேசுறீங்க, புட்டினா புகழ்ந்து பேசுறீங்க. ஆனா இந்த மீட்டிங் வரதுக்கு முன்னாடி ஜெலன்ஸ்கியை நீங்க டிக்டேட்டர்னு சொல்றீங்க, அவர் நீங்க தேர்தலை சந்திக்காத ஒரு டிக்டேட்டர்னு சொல்றீங்க. அப்போ ரெண்டு பேருக்கான ட்ரீட்மெண்ட்டே வேற இருக்கு. நீங்க எப்படி ஒரு காமன் மேனா அந்த இடத்துல இருக்க முடியும்? நீங்க அந்த தேர்தல் சந்திக்க டிக்டேட்டருங்கிறது வந்து வெளியில இருந்துலாம் நம்ம கமெண்ட் பண்ண முடியாது. அந்த நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவரே, இவர் யாரை வீழ்த்தி இவர் வந்தாரோ, ஜெலன்ஸ்கி வந்தாரோ, அவரே சொல்றாரு மார்ஷியல் லா வந்து இருக்கு, இப்ப எப்படி நீங்க இது நடத்த முடியுங்கிறது. அவர் யாரை எதிர்த்து வந்தாரோ அவங்களே சொல்லும் போது இது மூன்றாவது நாள் கருத்தரிக்கிறது இருக்கு, கிடையவே கிடையாது. ஏன்னா இது வரைக்கும் நடந்திருக்கு. சர்ச்சில் அந்த இந்த டயத்துலலாம் வேர்ல்டு வார் நடந்ததுக்கு போல பல நாடுகளை வந்து தேர்தல் தள்ளி வச்சிருக்காங்க. அதெல்லாம் இன்னும் ஒரு இது கிடையாது. ஒரு பக்கம் ஜெலன்ஸ்கியை அப்படி ட்ரீட் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் புட்டினை வந்து பெருசா ட்ரீட் பண்ணா அப்போ ஜெலன்ஸ்கிக்கு ஆட்டோமேட்டிக்கா கோவம் வரதானே செய்யும். இன்னொரு இன்செக்யூரிட்டியும் வரும். இந்த இடத்துல இந்த டீல்ல நம்ம எந்த இடத்துல இருக்கோம், நமக்கு சப்போர்ட்டா யூரோப் கண்ட்ரிஸ் இருந்தாங்க, அவங்க இந்த டீல்லையே இல்லையே. அப்போ நான் எனக்கான இடத்த நான் பிடிச்சிக்கணும் அப்படின்னா நான் இந்த மாதிரி பேசினாதான் முடியும் அப்படின்னு நினைச்சு ஜெலன்ஸ்கி பேசினாரா அப்படின்றது கூட நமக்கு தெரியல. ஏன்னா இது ஒரு க்ளோஸ் ரூம்ல ஒரு மீட்டிங் நடக்குது, அங்க எதுவுமே இதை பத்தி பேசப்படலை அப்படிங்கிறது தான் இங்க நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. எஸ், நம்ம தொடக்கத்துல பேசின மாதிரி நான் லீனியரா நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். ஆனா அது கரெக்டா ஒரு இடத்துல வந்து கன்க்ளூஷனை நோக்கி கொண்டு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நல்ல புரிதல் வந்து ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன, இப்படி ஒரு ப்ரெஸ் மீட் நடந்து முடிஞ்சிருச்சு, நான் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு ஜெலன்ஸ்கி. நான் பேசுனதுல தப்பு கிடையாது, ப்ராபப்ளி ப்ரெஸ் மீட்ல இது நடந்திருக்க வேணாம் அப்படிங்கிறது அவருடைய எண்ணம். இன்னொரு பக்கம் வந்து ஜெலன்ஸ்கி மன்னிப்பு கேட்டாதான், அவரா திரும்பி வந்தாதான் இந்த டீல் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்பினுடைய ஆதரவாளர்கள்லாம் சொல்றாங்க. ஸோ வேர் இட் கோஸ் என்னன்னா, யூஎஸ் மாதிரி ஒரு கண்ட்ரியை வந்து உக்ரைன் பகைச்சுக்கும் அப்படின்லாம் நான் நினைக்கல. ரெண்டாவது என்ன நடக்கும்னா, இன்கேஸ் நேட்டோலேருந்து வெளியில் போகிறாங்க, யூஎஸ் வெளில போணுச்சுன்னா அது நேட்டோக்கு மிகப்பெரிய அடி. ஏன்னா நேட்டோக்கான மிகப்பெரிய ஃபண்டர் வந்து யூஎஸ், அதுக்கு பிறகுதான் ஜெர்மன் மற்ற கண்ட்ரிஸ்லாம் வருது. அவங்க வந்து இப்போ மோர் தென் 32 கண்ட்ரிஸ் வந்து நேட்டோவில் இருக்காங்க. ஆனால் இந்த பிராந்தியத்தில் நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் இந்த பிராந்தியத்தில் இருந்தாலும் மிகப்பெரிய ஃபண்டர் வந்து யூஎஸ் தான். ஏன்னா இதை வந்து பார்த்துக்க வேண்டிய தேவை, அரசியல் தேவையும் பொருளாதார தேவையும் வந்து யூஎஸ்க்கு இருந்துச்சு. இப்போ வந்து எனக்கு அந்த தேவையெல்லாம் இல்லை, நீ கெட்டு போ, நீ கம்யூனிஸ்டா மாறிக்க, கிரீனா மாறிக்க, என்ன வேணா மாறிக்கன்னு இவர் நினைக்கிறாரா என்னன்னு தெரியல. ஆனா இது வந்து நம்ம குளோபலைசேஷனோட உச்சகட்ட காலத்துல இருக்கும். எந்த நாட்டோட அமைதியும் ஒன்றோடு ஒன்று பிணையப்பட்டது. ரஷ்யாவில் தான் நடக்குது, இல்லை போலாண்டில் தான் நடக்குது, இல்லை லாட்வியாவில் தான் நடக்குது, இல்லை எஸ்டோனியாவில் தான் நடக்குது, நம்ம எதுவும் விட்டு போயிட முடியாது. ஏன்னா இங்கே நடந்தாலும் இது இந்தியாவையும் பாதிக்கும், யூஎஸ்ஐயும் பாதிக்கும், சின்ன நாடா இருக்கிற ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் யாரை வேணா பாதிக்கும். இது எங்கே போகும் அப்படின்னா, யூரோப்கான உக்ரைன் மேல பொறுப்புணர்வு வந்து இன்னும் அதிகமாகும். எனக்கு தெரிஞ்சு யூகேல இருந்து ஆரம்பிச்சு மிச்சம் எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து உக்ரைனுக்காக நிக்கிறாங்க. அங்க மோசமா நடத்தப்பட்டதை இல்லை, நான் உங்களுக்கு கௌரவமாக தான் இங்கே எங்களை பெரிய ஹீரோவை தான் பார்க்குறோம் அப்படிங்கிறத வந்து குறிக்கும் விதமாக தான் கடந்த 2 நாட்கள் யூரோப் நடந்த காட்சிகளாக இருந்துச்சு. இன்கேஸ் இவங்க சொல்கிற மாதிரி நேட்டோ வந்து டிஸ்பேண்ட் செய்யப்பட்டுச்சு, இல்லை யூஎஸ் வெளில போய் இந்த இதே இல்லாமல் ஆகப்பட்டுச்சுன்னா இவர்களுக்கான கூட்டுப்படைகளுக்கும் இதுக்கான ஒரு தேவை இருக்கும். இப்போ நம்ம இந்த காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன்னா, தீவிர வலதுசாரி, நான் சொல்கிறேன் ஃபார் ரைட்டோட உச்சக்கட்ட காலகட்டத்தில் தான் நம்ம இருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிரான்ஸ்லயும் ஜெர்மனிலையும் ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு ஜெயிக்க முடியாமல் போயிருக்கலாம். ஆனா அவங்க பெரும் எண்ணிக்கையில வந்து வலதுசாரிகள் வந்து இதாயிருக்காங்க. இன்னொன்னு, ட்ரம்ப்பும் எலான் மஸ்குமே வந்து மற்ற நாடுகள்லயும் வலதுசாரிகள் வரணும் அப்படிங்கறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. போய் நேரம் ஜெர்மன் எலெக்ஷன்ல போய் ஏப்டி ஆதரிக்கிறாரு, நிதி கொடுக்குறாரு, டொனேஷன் பண்றாரு. இது எல்லாமே வந்து அந்த ட்ரெண்டை காட்டுது. இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இவங்க கன்க்ளூஷன்ல இருக்கோம்னா அதை பத்தி நம்ம கொஞ்சம் விரிவா பேசலாம். யூரோப்ல என்ன பிரச்சனைனா, மைக்ரேஷன் வந்து மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. சிரியா மைக்ரேஷனை வந்து இவங்க போர் நடந்த போது ஏகப்பட்ட இதை வந்து இவங்க தான் இன்டேக் பண்ணிட்டாங்க, ஜெர்மன் தான் இன்டேக் பண்ணிட்டாங்க. ஜெர்மனுக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. ரெண்டாவது வந்து இப்போ உக்ரைனோட பல இது வந்து போர்னால ஆரம்பிச்சு ஜெர்மன் வரைக்கும் வந்து பல நாடுகளில் வந்து இவங்க உக்ரைன் அகதிகள் வந்து இருக்காங்க, அங்கே போரெல்லாம் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய இதாக இருக்கு. இதுதான் அவங்களோட ஒவ்வொரு தேர்தலையும் வந்து எதிரொலிக்குது. யூஎஸ்ல மட்டும் இல்லை, யூரோப்லேயும் சரி எதிரொலிக்கு. நம்ம யூகே வந்து வெளில போனதுக்கு அதான காரணம்.
பிரெக்சிட் நடந்ததுக்கே காரணம் அதானே. குறிப்பா வலதுசாரிகள் பிரச்சாரம் ஃபுல்லா இந்த இல்லீகல் மைக்ரன்ஸ் அப்படிங்கிற அந்த இல்லீகல் மைக்ரன்ஸ் நம்ம சொல்ல முடியாதுன்னு வைங்களேன். அவங்க மைக்ரன்ஸ் தான், இல்லீகல் மைக்ரன்ஸ் சொல்ல முடியாது. அவங்க வைக்கிற பிரச்சாரம் அது அங்கேயே வச்சு நீங்க யூஎஸ்ல வேணா அன்டாக்குமெண்ட் மைக்ரன்ட் சொல்லலாம். இங்க வந்து நீங்க மைக்ரன்ஸ் தான் சொல்ல முடியும். ஏன்னா எல்லாருமே வந்து போரின் காலத்துல வந்து இங்க வந்தாங்க, இவங்க அத்துமீறலாம் உள்ள நுழையில. அப்பொழுதைய மெர்க்கல் இவங்க வந்து ஏத்துக்கிட்டாங்க. வேற இந்த நாடு ஏத்துக்காத போது ஜெர்மனியோட சான்சலர் வந்து அவங்களை உள்ளார வந்து ஏத்துக்கிட்டாங்க. ஸோ தட் அவங்க டாக்குமெண்ட் அங்கேயும் கூட டாக்குமெண்ட் மைக்ரன்ஸ் தான். அவங்க சிரியா போர் முடிஞ்ச பிறகு அவர் கூப்பிடுறாரு, நம்ம புதிய தேசத்தை வந்து கட்டியமைக்கணும், இங்கேருந்து இதை போனவங்க எல்லாம் வாங்கன்னு சொல்றாரு. அப்பொழுது கூட ஜெர்மன் சொன்னிச்சு, நீங்க போங்க, உங்களுக்கு போறதுக்கான ஒரு ஊக்கத்தொகையை நாங்க தரோம்லாம் சொன்னிச்சு. ஆனா அங்க என்னன்னா இந்த மைக்ரன்ஸே மிகப்பெரிய பிரச்சனை. அங்க இருக்கிற அந்த நாட்டின் இருக்கிற பூர்வ குடிகளாக கருதப்படுவர்களுக்கு வந்து இது மிகப்பெரிய பிரச்சனை. இதுதான் ஒவ்வொரு தேர்தலையும் வந்து இதாகணும். ஸோ உக்ரைனோட பிரச்சனையை முடிக்கணுங்கிறது அண்டை நாடுகளாக இருக்கிற யூரோப்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க எத்தனை நாள் அதெல்லாம் தாண்டி தே ஆர் வெரி டிபெண்டன்ட். ரஷ்யாட்ட ஆயில் தேவை, கேஸ் தேவை, உக்ரைன் வழியா தான் வரணும். அங்க வந்து நிப்பாட்டவும் முடியாது. ஏன்னா அது ரஷ்யாவை வந்து இந்த இதை நடத்திட்டு இருக்கே பாத்தீங்கன்னா அவரிடம் யாரு எரிவாயு வாங்குறவங்க தான். எரிவாயு வாங்குற பெரிய கண்ட்ரி யாருன்னு பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப அதிர்ச்சி ஆவீங்க, சவுதி அரேபியா. சவுதி அரேபியாட்ட இல்லாத எண்ணெய் வளமா இல்ல இதுவா, ஆனா அவங்க கம்மியான சல்லிசான காசுல கிடைக்குதுன்னு போர் தொடங்கியதுல இருந்து அவ்வளவு வாங்கிட்டு இருக்காங்க. இந்தியாவும் வந்து அவ்வளவு வாங்கியிருக்கு, அங்கே சைனாவும் அவ்வளவு வாங்கியிருக்கு. ஸோ தட் ரஷ்யா வந்து தன்னுக்கு விற்கிறதுக்கான மார்க்கெட் வந்து ரஷ்யாவுக்கு தொடர்ந்து தான் இருக்கு. ஆனா இவங்களால வேற எங்கேயும் வாங்க முடியாது. குளிர்காலம் வந்து ரஷ்யாவை நாடிதான் ஆகணும் அந்த கேஸ். நீங்க வந்து யூஎஸ்ல இருந்து வாங்க முடியாது, ஈரான்ட்ட இருந்து நம்ம ஏற்கனவே எல்லா கான்ஃபிளிக்டும் பண்ணி வச்சிருக்கோம், இங்கேருந்து வாங்க முடியாது. நீங்க ரஷ்யாட்ட தான் வந்து நீங்க இது பண்ண முடியும். அதுக்கான பைப் லைன் எல்லாமே இதா இருக்கு. ஸோ தட் இது முடிக்கணும்னு தேவை. யூரோப் என்னன்னா இந்த போர் ஆரம்பிச்ச பொழுதே இப்பொழுது கடந்த 3 நாட்கள காத்திரமான சில இது பண்றாங்கல்ல, அது அப்பவே அவங்க வந்து இது பண்ணி இருந்திருக்கலாம், பேசி இருந்திருக்கலாம், முன்னாடியே பேசி அந்த டேபிளுக்கு இதை நம்ம பேச்சுவார்த்தைக்கு இதை நகர்த்தி இருக்கணும்னு சொல்றீங்க. ஆமா. ஆனா வியூஸ் நடப்பாங்க, ஏன்டா பைடன்னால தீர்க்க முடியாத, ட்ரம்ப்னால தீர்க்க முடியாது, இங்க 2 பேர் உட்காந்து இது அப்ப பண்ணிக்கலாம் இப்ப பண்ணிக்கலாம்னு நம்ம ஒரு அப்சர்வரா சொல்றோம். அது சிவிலைசேஷன் உச்சத்துல இருக்கணும்னு பேசுறோம். நம்மளால இப்ப எல்லாமே பண்ண முடியுது, எல்லா விஷயங்கள்லயும் நம்ம வந்து ரொம்ப மேம்பட்ட மனிதர்களா தான் ஆயிருக்கும். கண்டிப்பா. நீங்க பழமைவாதிகள் வந்து என்ன வேணா சொல்லலாம், ஐயோ நாஸ்டாலஜியா நான் அப்ப இருந்துச்சு இப்ப இருந்துச்சு, அப்ப சமையா இருந்து இப்ப சமையல்னு சொல்லலாம். அதெல்லாம் நம்மளோட லைஃப் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே வந்து இந்த ஒரு 50 வருஷமாக நம்ம உச்சத்துல இருக்கும். அதனால அந்த செகண்ட் வேர்ல்டு வார் நமக்கு அதிர்ச்சியா தெரியுது போல இருக்கு. செகண்ட் வேர்ல்டு வாருக்கு பிறகு பாத்தீங்கன்னா எல்லா நாடுகளுமே வந்து மேம்பட்டு இருக்கு. உள்ளார பிரச்சனை இருக்கலாம், ஆனா இந்த சமயத்திலையும் ஒரு பீஸ் டேபிள்ல உட்கார்ந்து இந்த பிரச்சனை தீர்க்க முடியலங்கிறது இருக்குல்ல. அதுவும் ரொம்ப 2 நாடுகள் உட்கார்ந்து பேசி தீர்க்க வேண்டியது போரின் மூலமா தீர்க்க முடியுங்கிறது இருக்குல்ல. இது நம்ம இன்னும் ரொம்ப பார்பாரிக்கா தான் மாறிட்டு இருக்குங்கிற மாதிரி இருக்கு. கண்டிப்பா. ஆயுதத்தின் மூலமாக எந்தவித தீர்வுக்கும் எப்போதுமே எந்த போருமே விட்டுட்டது இல்லை. கடைசியில வந்து அவங்க டேபிளுக்கு வந்துதான் ஆகணும் அப்படிங்கிற இடத்துலதான் முடிஞ்சிருக்கு. டேபிள்ல இருந்து பிரிஞ்சு போயிருக்காங்க, திரும்பி அந்த டேபிளுக்கு வராங்களா அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம அடுத்த பாட்காஸ்ட்ல விரிவா வேற விஷயங்களை பத்தி பேசுவோம். அதுல இருந்து போர் இல்லாத வேற நல்ல விஷயங்களை பத்தி பேசுவோம். கண்டிப்பா. மார்ச் 1ஆம் தேதி பிறந்த நாள் காணும் தமிழகத்தின் எளிய மக்களின் பாதுகாவலர் தன்னிகர் இல்லா முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார் தமிழக அரசின் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் K.N. நேரு.